இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை பேருக்கும், அத்தனை அடியார்களுக்கும், மெய்யன்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெருவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரமும் எங்கு உண்டோ சொல்வாள். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கல்லுண்ணாமையை பற்றி பெரியவங்க வள்ளுவ பெருந்தகை எப்படி சொல்லியிருக்காரு, என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். நிதர்சனமாக இவங்கள்லாம் சொன்னது பின்னாடி இருக்கட்டும், நிதர்சனமாக நாம் என்ன பார்க்குறோம்? இன்னைய உலகத்தில் நிறைய பேர் சின்ன வயசுலேயே போதைப் பொருளுக்கு அடிமையாயிடுறாங்க, கல்லுன்றாங்க. இந்த கல் அப்படின்றது இப்போது அந்த காலத்து கல் சில வகை கல் தான் இருந்தது. இப்போ நிறைய விதமாக தயாரிக்கிறாங்க போல் இருக்குது. அந்த நிறைய காசும் அதிகம் போல் இருக்குது. அதை வாங்கி சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு லிவர் கெட்டு போகுது. அந்த லிவர் கெட்டு போகுது, மஞ்சள் காமாலை வருதுன்றாங்க. போகிறாங்க, உறுப்பை மாற்றணுன்றாங்க, பல லட்சங்கள் செலவாகுன்றாங்க. ஹாஸ்பிட்டலில் அனுமதி பண்ணி ஒரு வாரத்துக்குள்ளே இவங்க எதை எதிர்பார்த்து போனாங்களோ அந்த மருத்துவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க உடம்புல உயிர் இல்லை. ஏன்னா அந்த உறுப்பு செயலிழந்து போச்சு. சின்ன வயசுலேயே இதை செய்கிறதுனால அவங்களுடைய உடம்பு அதை ஏற்றுக்கலை. அந்த மது பழக்கத்தை அந்த உடம்பு ஏற்றுக்காமல் உள்ளுறுப்புகள் கெட்டு வீணாக போயிடுது. அதோட தன்மையை செயல்பாட்டை இழந்து போகுது. அதனால் அது வேலை செய்ய முடியாமல் இந்த உடம்பு அத்தனை உறுப்புகளும் வீணாக போகுது. ஒரு உறுப்பு செயலிழந்ததுன்னா, சில உறுப்புகள் செயலிழந்ததுன்னா உடலுடைய மற்ற பகுதிகள் சுத்தமாக வேலை செய்ய முடியாமல் ஆகிடும். சில முக்கிய உறுப்புகள்னு இருக்குது, துணை உறுப்புகள் இருக்குது, நம்ம உள்ளேயும் இருக்குது, வெளியிலையும் இருக்குது. அது மாதிரி சில உறுப்புகள் செயலிழந்து போனால் அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. அந்த மற்ற இதர உறுப்புகள் வேலை செய்கிற திறனை இழந்துடும். அது மாதிரி சின்ன வயசுலேயே 28, 31, 32 ஞானிகள் 16, 18 முத்தி நெறி அடைஞ்சாங்க. அவங்கெல்லாம் வழி காமிச்சிட்டு போயிருக்காங்க. இவங்க அந்த குறிப்பிட்ட வயசுலேயே அந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகிறாங்க. பள்ளி பருவத்தில் அந்த பழக்கத்தை கற்றுக் கொடுக்குறவங்க இருக்காங்க. அந்த கொண்டு வந்து கொடுக்குறவங்களுக்கு மனசாட்சியே இல்லை. ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைய நம்ம கெடுக்கிறோமே, இல்லறத்தில் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறவனை கெடுக்கிறோமே, நல்ல தொழில் பண்ணி சம்பாதிக்கிறவனை கெடுக்கிறோமே, அந்த எண்ணமே இருக்காது. அவங்களுக்கு வியாபாரம் ஒன்று தான் நோக்கம். கெட்டு போகிறவங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தை வச்சுக்கிறாங்க. மற்றவங்க மேலே மட்டும் குறை சொல்லக்கூடாது. இவங்க ஸ்ட்ராங்காக இருந்தால் யாராலையும் கெடுக்க முடியாது. தன்னை தலையாக செய்வானும் தான், இல்லையா? அது மாதிரி இவங்களை தலையாக செய்துக்கணும்னு நினைக்கல. அந்த கீழ்மை குணம் இருக்கிறதுனால கிடைக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கெட்டே போயிடுறாங்க. அது என்ன செய்யுதுன்னா, வெகு விரைவில் அவங்க உயிரையே குடிக்குது. இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் எப்படி சீரழிஞ்சு போகுது, பொருளாதாரத்தால் பின்தங்கி போகுது, எந்த அளவுக்கு புகழ் போயிடுது, அந்த குழந்தைங்க எந்த அளவுக்கு பெற்றோரை அந்த தந்தையை மதிக்கிறது இல்லை. இதெல்லாம் நிறைய கண்ணால் பார்க்குற விஷயங்கள். இதை வள்ளுவ பெருந்தகை எந்த அளவுக்கு இத்தனை ஆண்டுகள் முன்னாடியே சொல்லியிருக்கார் அப்படின்றத நினச்சா ரொம்ப இவ்வளோ காலமாக பாடி சொல்லியும் நிறைய பேர் காது கேட்கலையே அப்படின்ற வருத்தத்தில் தான் இந்த பதிவை போடுறேன். இன்னும் யாருக்கான காது கேட்டேன், ஆனால் யாரும் ஒருத்தர் திருந்த மாட்டாங்க. உணர்ந்தால் உடனே மாறிடுவாங்க. அதுதான் எல்லார்கிட்டையுமே இருக்கிற ஒரு பலகீனம். கல்லுண்ணாமை அப்படின்ற அதிகாரம், அதில் முதல் குறளில் சொல்கிறாரு, உட்கப்படார் ஒளி இழப்பர் எஞ்ஞான்றும் கட்காதல் கொண்டொழுகுவார். கல் மேலே காதல் கொண்டு ஒழுகுவார் அவங்கள சொல்கிறார். உட்கப்படார் ஒளி இழப்பர் எஞ்ஞான்றும் கல் காதல் கொண்டொழுகுவார். கல் மேலே காதல் கொண்டு ஒழுகக்கூடியவர்கள் எக்காலத்திலும் பகைவரால் அஞ்சப்பட மாட்டார்கள். அதுவே அல்லாமல் தங்கள் புகழினையும் இழப்பர். இவங்களை கண்டு ஏன் பகைவர்கள் பயப்பட போகிறாங்க? இவங்க தன் நிலையில் இருந்தால் தான் வீரமாக இருப்பாங்க. வீரமாக இருந்தால் தான் பகைவர்கள் அஞ்சணும். இப்போ எதுக்கு பகைவர்கள் அஞ்ச போகிறாங்க? அதனால் பகைவர்கள் அஞ்ச மாட்டாங்க இவங்களை கண்டு.
அப்படின்னு சொல்கிறாரு. அது இவங்க புகழையே இழந்துருவாங்க அப்படின்றாங்க. உண்ணற்க கல்லை உணில் உண்க சான்றோரால் எண்ணப்பட வேண்டாதார். கல்லை சாப்பிடாதீங்க, உணில் உண்க. அப்படி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறியா, சாப்பிட்டுக்கோ, உனக்கு என்ன வேண்டாம், சான்றோர் ஒன்றை மதிக்கணும், தப்பி தவறி கூட நினைக்காத அப்படின்னு சொல்கிறார். ஈன்றாள் முகத்தேயும் இன்னாதால் என் மற்ற சான்றோர் முகத்து களி. ஒரு பிள்ளை குடிக்கிறான் அப்படின்னா அதை ஈன்ற தாய் இருக்காங்கல்ல, அந்த பையனை பெற்று வளர்த்து இவ்வளோ அரும்பாடுபட்டு வாலிபன் ஆகிற வரைக்கும் வளர்த்த தாய் மனசு எந்த அளவுக்கு நொந்து போகும். ஐயோ, இப்படி ஒரு குடிகாரனை நான் பெற்று வளர்த்துருக்கேனே, நான் பெற்ற குழந்தை இப்படி என் கண்ணு முன்னாடி கெட்டு போகிறானே அப்படின்னு அந்த தாய் வேதனைப்படுவாங்க. அவங்க முகத்திலேயே சந்தோஷம் இருக்காது, துன்பமாயிடும். இந்த கல் குடிக்கிற அந்த பழக்கத்துக்கு அடிமையான தன்னோட குழந்தையை பார்த்தா. அப்படி இருக்கிறப்போ குற்றத்தை பொறுத்துக்க முடியாத சான்றோர்கள் எப்படி நினைப்பாங்க? அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்குமா? அது தாய்க்கே பிடிக்காதுன்னா மற்றவங்களுக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். நலன் என்னும் நல்லாள் நான் என்னும் நல்லாள் புறங்கொடுக்கும் கல் என்னும் பேணா பெரும் குற்றத்தார்க்கு. கள் குடிக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த குற்றத்தை யார்கிட்ட அந்த குற்றம் இருக்கோ அவங்கக்கிட்டேருந்து நாணம். ஏன்னா அவங்களுக்கு அந்த போதை சாப்பிட்ணும், போதையில் இருக்கணுன்ற எண்ணம் வரும்பொழுது எதுக்காகவும் வெட்கப்பட மாட்டாங்க. அவங்கள விட்டு நாணம் போய்விடும். அச்சம், மடம், நாணம்ன்றது பெண்களுக்குரிய குணம். ஆனால் ஒரு வெட்கம், நாணப்படுறது, இப்படி நம்ம இறந்து கீழே போயிடுறோமே, அவங்களுக்கு முன்னாடி நம்ம கையேந்துறோமே அப்படின்ற நாணம் போய்விடும். அந்த நான் அப்படின்ற மிக உயர்ந்தவள் அவள், ஒரு பெருமைக்குரியவள். அவள் இவனை, அந்த குடிக்கிறவனை, போதைக்கு அடிமையாக இருக்கிறவனை விட்டு நீங்கி போயிடுவாள். எப்படி? ஒரு உதாரணத்துக்கு சிந்து பைரவியில் ஒரு சீன், அது எல்லாருக்கும் நினைவு இருக்கக்கூடிய ஒரு சீன். மிகப்பெரிய பாடகர் இத்தினோண்டு எச்சல் சாராயத்துக்காக அந்த தன்னை விட அத்தனை மடங்கு கீழான ஒருத்தர்கிட்ட போய் இவருடைய பாண்டித்யம், பணம், புகழ், பெருமை, கீர்த்தி எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவன்கிட்ட போய் அந்த சாராயத்துக்கு மண்டிட்டு கெஞ்சுவார். அந்த ஒரு சீன் போதும், குடிக்கிற எல்லாரும் குடியை விட்டுடலாம். அந்த படத்தை பார்த்த எல்லாரும் விட்டாங்களா? இருக்காதே. கையறியாமை உடைத்தே பொருள் கொடுத்து மெய்யறியாமை கொளல். பொருளை கொடுத்து ஒருத்தன் கல்லால் தனக்கு மெய்மறப்பினை தேடிக்கொள்ளுதல், அந்த போதைக்கு அடிமையாகி தன்னிலை மறந்து இருக்கிற நிலைமைய காசு கொடுத்து அதை வாங்கிக்கிறான். அதாவது தன் நிலையிலேருந்து மயங்கி தன் நிலை அறியாமல் போகிற விஷயத்த காசு கொடுத்து தேடிக்கிறானே, செய்கிறது என்னன்னு தெரியாமல் அறியாமையினால் இவ்வளவு கீழே இறங்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அறியாமைக்கு ஒரு அளவு இல்லையா? அது போய் காசு கொடுத்து அந்த மயக்கத்தை கேட்டு வாங்கிக்குவானா அப்படின்னு கேட்குறார். துஞ்சினார் செத்தாரின் வேறல்லர் எஞ்ஞான்றும் நஞ்சுண்பார் கல்லுண்பவர். ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நல்ல உறக்க நிலை இருக்குல்ல, அது அதாவது இறந்த, இன்னொரு குரலில் சொல்லுவார், உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்புன்னு வள்ளுவரே சொல்லுவார். அதுபோல் அந்த தூங்கிறதும் செத்து போகிறதும் கிட்டத்தட்ட ஒரே நிலை தான். திரும்ப எழுந்திருக்கிறாங்க தூங்கினவங்க, செத்தவங்க இப்போ எழுந்திருக்கிறதில்ல, அடுத்த பிறவியில் எழுந்திருப்பாங்க. ஆனால் இவர் என்ன, எதுக்கு எதை சொல்கிறார் பாருங்க. அந்த துஞ்சினார் செத்தாரின் வேறல்லர் எஞ்ஞான்றும் நஞ்சு உண்பார் கல் உண்பவர். இந்த கல் குடிக்கிறவங்க இருக்காங்களே, அவங்க விஷம் சாப்பிட்றாங்கல்ல, அந்த விஷத்தை சாப்பிட்றதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறார். உறங்கிறதும் செத்து போகிறதும் ஒன்று, அதுக்கு சமம். அதுபோல் இந்த கல்லை குடிக்கிறதும் விஷத்தை குடிக்கிறதும் ஒன்று தான் ஐயா. ஆமாம், அதனால தான் உடம்பு உறுப்புகளில் சீக்கிரமே போய் சீக்கிரமே ஒரு இறுதியை தேடிக்கிறாரு.
உள் ஒற்றி உள்ளூர் நகப்படுவர் எஞ்ஞான்றும் கள் ஒற்றி கண் சாய்பவர். கல்லை மறைச்சி சாப்பிட்டுடுறார், யாருக்கும் தெரியாது, பிறருக்கு தெரியாமல் மறைச்சி ரூமில் உட்காந்து சாப்பிட்டுடுறார். அந்த களிப்பால் அவர் தன்னுடைய அறிவு தளர்ந்து போகுது. ஆனால் உள்ளூரில் வாழறவங்கெல்லாம் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருப்பாங்களா? அவர் சாப்பிட்றப்ப மறைச்சார், ஆனால் அவருடைய செயல்பாடுகள், குணம், பழக்க வழக்கம், பார்வை, உடம்பு எல்லாமே காமிச்சு கொடுத்துறாதா? உள் நிகழ்வது உய்த்து உணரப்பட்டு எப்போதும் நகுதல் செய்யப்படுவார். அவர் குடிக்கிறது மற்றவங்களுக்கு தெரியாமல் மறைச்சிட்டார், ஆனால் குடித்த பிறகு அவருக்கு என்ன நிலைமையில் இருக்காருன்றதை அவரால் மறைக்க முடியாது. உள்ளூரில் இருக்கிறவங்க இவர் பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க, அவரை ஏளனமாக தான் பார்ப்பாங்க, கேலியாக தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். களித்தறியேன் என்பது கைவிடுக நெஞ்சத்து ஒழித்ததுவும் ஆங்கே மிகும். கல்லினை மறைத்து உண்டு உண்ணாத போது யான் கல்லுண்டு அறியேன். அவர் கல்லை சாப்பிட்டாரு, மறைச்சி சாப்பிட்டாரு, ஆனால் நான் கல் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்கிறத அவர் விட்டுணும். அவர் தான் சாப்பிட்றாரு. எதுக்கு நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு ஏன் பொய்யா சொல்லணும்? கல்லுண்ட போது நெஞ்சத்தில் அவர் ஒழிச்சார்ல, இந்த மறைச்சார்ல, அந்த குற்றமும் சேர்ந்து வெளியாயிடும். எப்படியோ இந்த நேரம் இல்லைன்னாலும் ஒரு சமயம் அவருடைய குற்றம் வேகமாக வெளியில் வந்துடும். அதனால் நீ மறைக்காத அப்படின்னு சொல்கிறார். கழித்தானை காரணம் காட்டுதல் கீழ் நீர் குடித்தானை தீர்த்து உரியற்று. கல்லுண்டு கழிப்பவனிடம் இது ஆகாது. அப்பா ஒருத்தன் கல் குடிச்சிருக்கான், அப்பா இதெல்லாம் கெட்ட பழக்கம், வேணாம் விட்டுடு அப்படின்னு சொன்னால் அவன் கேட்பானா? அது எப்படின்னா, சும்மா ஒருத்தன் தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்கான், அவனை போய் விளக்க கையில் பிடிச்சிட்டு தேடினா எப்படி இருப்பான்? எப்படி கிடைப்பான்? அவனுக்கு அது தெரியாது, அவனை மாற்ற முடியாது. அதுக்காக சொல்கிறாரு, ஒருத்தன் அது மாதிரி குடிச்சிருக்கான், அது அவங்க குடிக்கிறவன்கிட்ட போய் இது ஆகாதுப்பான்னு சொன்னான், அதனால் எந்தவித பிரயோஜனமும் இல்லை அப்படின்றார். கல்லுண்ணா பொழுதில் கழித்தானை காணுங்கால் உள்ளான்கொள் உண்டதன் சோர்வு. ஒருத்தன் கல் சாப்பிட்ற பழக்கம் இருக்குது, இப்போ ஆனால் சாப்பிடல. அவனுக்கு அந்த பழக்கம் இருக்குது, இப்போ சாப்பிடல. இப்போ இன்னொருத்தர் குடிச்சிட்டு என்ன நிலைமையில் இருக்காங்கன்னு இவனால் பார்க்க முடியும் இல்லையா? இப்போ இவனுக்கு பழக்கம் இருக்குது, ஆனால் இப்போ போதையில் இல்லை. போதையில் இல்லாத போது போதையில் இருக்கிற ஒருத்தன் என்னெல்லாம் படுறான், அவனை மற்றவங்க எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க, இது எல்லாம் இவனுக்கு அறிவுக்கு தெரியுமா இல்லையா? அப்படி இருந்தும் அவன் போய் திரும்ப அதை விரும்புகிறான், குடிக்கிறான்னா இதை விட என்ன சொல்லணும்? இது ரொம்ப 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 மோசமான ஒரு குணம் இல்லையா? அவனை பார்க்குற, அவன் நிலைமை என்னன்னு தெரியுது, தெரிஞ்சும் நீ ஐயோ நாம் போதையில் இருந்தால் இப்படி தானே இருப்போம் அப்படின்னு நீ நினைக்க வேண்டாமா? அப்படி நினச்சா உன்னால் குடிக்க முடியுமா? மனசு வருமா? இதை தான் வள்ளுவ பெருந்தகை கல்லுண்ணாமை அதிகாரத்தில் சொல்கிறார். எத்தனை பேர் இந்த குறளை படிச்சிருப்பாங்க, இந்த அதிகாரத்தை நடத்தி கூட இருப்பாங்க மற்றவங்களுக்கு. சில பெரியவர்கள் இதை சொல்கிறாங்க, பிரசங்கம் பண்ணுறாங்க, வகுப்பு எடுக்கிறாங்க, திருக்குறள் வகுப்பு எடுக்கிறாங்க. அதில் கூட சிலர், நான் எல்லாரையும் சொல்லலை, யாரை நான் குறிப்பிட்டு சொல்லணும், அவங்க அந்த போதைக்கு அடிமையானவங்களை மட்டும் நான் சொல்கிறேன், மற்றவங்களை நான் சொல்லலை. அந்த அடிமையானவங்க, இந்த குறள் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இந்த தவறை செய்கிறாங்க, படித்தவங்க இந்த தவறை செய்கிறாங்க. அவங்கள என்ன சொல்லி என்ன மாற்ற முடியும்? யாரால் மாற்ற முடியும்? தெரியாமல் தப்பு செய்கிறது ஒரு வகை, இதெல்லாம் தெரிஞ்சுமே தவறு செய்கிறாங்களே, அவங்கள எங்கே கொண்டு வைக்கிறது? என்ன சொல்லி மாற்றுறது? இந்த உலகம் போகிற போக்கு சரியா தவறா தெரியாது. இது அதுக்கும் முன்னாடி திருமூல நாயனார் தன்னோட திருமந்திரத்தில் கல்லுண்ணாமை அப்படின்னு ஒரு அதிகாரம் கொடுத்து சொல்கிறார். அவர் சொல்கிறத அவருடைய நடையில் அவர் சொல்கிறார். கருத்து இப்படித்தான் இருக்கும், கல் உண்ணாதீங்க, அது போதையாக இருக்கும், நல்லதில்லை, அவ்வளோதான். அது அவங்க நடையில் சொல்கிறாங்க. அதில் சில பாடல்களை நாம் பார்ப்போம். இது திருமந்திரத்தில் வரும்
அதாவது 10ஆம் திருமுறையில் திருமூலர் சொன்னது. அவர் எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். பரமசிவன் உமையம்மைக்கு சொல்ல, உமை நந்திக்கு சொல்ல, நந்திக்கிட்ட பாடம் கேட்டவர் இவர். அப்பேற்பட்ட திருமூலர் சொல்கிறார். அவருடைய சக மாணவர்கள் யார் யாருன்னு சொல்கிறாரு. அவர் நிறைய விஷயங்களை அவர் சொல்கிறப்போ ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். அந்த நந்தியம்பெருமானுடைய சீடரான திருமூலர் சொல்கிறார், நந்தியம்பெருமான் உத்தரவு போட்டு தான் நான் பூமிக்கு வந்தேன், இந்த திருமூலனாக நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். நந்தியை குருவாக இறைவனாக பார்க்கக்கூடியவர். கள்ளுண்ணாமை அப்படின்ற அதிகாரத்தில் சொல்கிறார், மதுவை அருந்தியவர் ஒழுக்கத்தினின்று விலகியவர் அப்படின்னு சொல்கிறார். கழுநீர் பசுப்பெரில் கயந்தொரும் தேரா, கழுநீர் விடாய்த்து தம் காயம் சுருக்கும், முழுநீர் கல்வுண்போர் முறைமை அகன்றோர், செழுநீர் சிவன் தன் சிவானந்த தேரலே அப்படின்னு சொல்கிறார். ஆவினங்கள் கழுநீரை பெற்றால் பிற குளந்தோறும் போய் நீரை தேடி உண்ணா. அது கழுந்தண்ணி குடிச்சிடுதுன்னா அதோட தாகம் தீர்ந்துடும். அதுக்கப்புறம் போய் குளத்தில் நீர்நிலையில் இப்போ தண்ணி குடிக்கணும்னு அதுக்கு எந்த அவசியமும் இல்லை. ஏன்னா இந்த கழுநீர்லேயே அதோட தாகம் தீர்ந்து போச்சு. அவை கழுநீரை விரும்பி தாகத்தால் களைத்து தாம் உடலை வருத்தி நிற்கும். வாழ்வுக்கு வளமையை அளிக்கும் நீர் என்பது சிவானந்தமான மதுவாகும். இதனை அருந்தாது மழுநீர் மயமான மதுவை உண்பவர் நல்ல ஒழுக்கத்தினின்று விலகியவராவார். என்னே அறியாமை. மாடு கழுந்தண்ணி குடிக்கிறதுக்கு சமையா? மனுஷன் இந்த போதைப் பொருளை குடிக்கிறது, சிவானந்த தேரல் எவ்வளோ இனிமையாக இருக்கும். அதையெல்லாம் நல்ல விஷயத்தை விட்டுட்டு இந்த மாடு கழுந்தண்ணி குடிக்கிற மாதிரி ஏன் போய் கள்ள குடிக்கிறீங்க அப்படின்னு, அது ஒழுக்கத்திலிருந்து அவங்க விலகியவர்கள் அப்படின்னு சொல்கிறார். அது கீழான செயல் அப்படின்னு சொல்கிறார். சித்தம் ஒருக்கி சிவமாம் சமாதியில் ஒத்த சிவானந்தம் ஓவாத தேரலை சுத்தமது உண்ண சிவானந்தம் விட்டிடா, நித்தல் இருத்தல் கிடத்தல் கீழ்காலே, கீழ் மக்களுக்கு அது உரியது அப்படின்னு சொல்கிறாரு. உள்ளத்தை சிவனிடம் செலுத்தி உருகச் செய்து சிவசமாதியிலே பொருந்தி சிவானந்தம் நீங்காத மதுவை சுத்த நிலையில் அனுபவிக்க சிவானந்தம் நீங்காது. சிவானந்தம் எப்பவுமே நீங்காது. அதை கைவிட்டு சிவபெருமானின் நினைவு இல்லாது நிற்பதும் இருப்பதும் கிடப்பதும் கீழானதாகும். அந்த போதைன்றது அந்த இப்போ சாப்பிட்றோம், ஜீரணமாகி போகுது, அடுத்த வேளை பசிக்குது. அதே மாதிரி இந்த போதைக்கு அடிமையானவங்க அந்த போதையிலேயே இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. அந்த போதை எப்போ தெளியுதோ திரும்ப அந்த போதைப் பொருளை போடணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் சிவானந்த தேரல் இருக்கே, அது எப்போதும் நீங்கள் ஒரு தடவை நாம் அனுபவிச்சுட்டா எப்போதும் அது பேரானந்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த சிவானந்தத்தை அனுபவிக்கிறத விட்டுட்டு இதில் போய் இப்படி அனுபவித்து கீழ் மக்கள் ஆயிடுறாங்களே அப்படின்னு வருத்தப்படுறார் திருமூல நாயனார். சிவானந்த தேன் மயக்கத்தை போக்கும், காமமும் கள்ளும் கலவிகட்டே ஆகும், மாமலமும் சமயத்துள் மயல் ஊறும், ஓமதியாகும் புனிதன் இணையடி ஓமய ஆனந்த தேரல் உணர்வு உண்டே அப்படின்னு சொல்கிறார். காமம் கல் அதெல்லாம் கீழ் மக்களுக்கு தான் ஆகும். ஆணவ மலமும் சமயத்தை உள்ளபடி உணராமல் மயக்கத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறார். கெடும் அறிவு உண்டாகும். இதனால் கெட்ட அறிவு தான் வளரும். பெருமானுடைய திருவடி இணைப்பு எக்காரணத்தை கொண்டும் அவங்களுக்கு கிடைக்காது அப்படின்றார். அந்த சிந்தனையே வராது, அப்புறம் எங்கே கிடைக்கிறது? அடுத்த பாடலில் சொல்கிறாரு, வாமத்தோர் தாமும் மது உண்டு மாழ்வர், காமத்தோர் காமக்கள் உண்டே கலங்குவர், ஓமத்தோர் உள்ளொளிக்குள்ளே உணர்வர்கள், நாமத்தோர் அன்றே நணுகுவர் தாமே. தேவியை வழிபடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவிக்கு மனநிறைவு உண்டாவதா சொல்லிட்டு, நான் இந்த கல்லை சாப்பிட்டா தேவிக்கு மது அதாவது பிடிக்கும் அப்படின்னு தேவிக்கு கல்லை வச்சு படைச்சிட்டு அதை எடுத்து சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு அவங்க அழுந்தி போவாங்க. காம வாழ்வில் இருக்கிறவங்க
காமமாகிய போதையில் கலக்கம் கொண்டு நிற்பர். இந்த இறைவனை இவங்களால எல்லாம் தேடவே முடியாது, அந்த சிந்தனையே வராது அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பாடலில் கள் உண்பவர் உண்மையை உணரார், உள் உண்மை ஓரார் உணரார் பசுபாசம், வல்லன்மையினாதன் அருளினால் அருளின் இன் வாழ்வுறார், அருளின் இன் வாழ்வுறார், தெள் உண்மை ஞான சிவலோகம் சேர்வுறார், கள் உண்ணும் மாந்தர் கருத்து அறியாரே அப்படின்னு சொல்கிறார். இந்த வேத ஆகமம் உணர்த்தும் உண்மையை எல்லாம் அவங்களால விளங்கிக்கவே முடியாது. பசு பதி பாசம் அப்படின்றதையெல்லாம் தெரிஞ்சிக்கவே மாட்டாங்க. அந்த வார்த்தைகளே அவங்களுக்கு அறிமுகம் ஆகாது. பசுன்னா என்ன, பதின்னா என்ன, பாசம்னா என்ன, அதை பற்றி அவங்களுக்கு அந்த சிந்தனையே வராது. அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதையெல்லாம் அளிக்கக்கூடிய சிவபெருமானுடைய உண்மையான அருளை துணையாக கொண்டு வாழவே மாட்டாங்க. அதான் அவங்களுக்கு அந்த சிந்தனையே வராதே. தெளிஞ்ச உண்மையான சிவயோகத்தில் நிலை பெற மாட்டாங்க. புறத்தே உள்ள நீர் கல்லை அருந்துவோர் உண்மையை உணர மாட்டார். இந்த கல் மேலே இருக்கிற சிந்தனையை வேறு எங்கேயும் நல்ல இடத்துல அவங்களால வைக்க முடியாது. அதனால் எப்போதும் அவங்க உண்மையை உணர மாட்டார்கள் அப்படின்றார். நித்தியானந்தத்தை பெறாதவர் அப்படின்னு சொல்கிறார். அவங்கெல்லாம் நித்தியானந்தத்தை தேடவே மாட்டாங்க. மயக்கும் சமய மலம் மண்ணும் மூடர், மயக்கும் மது உண்ணும் மாமூடர் தேரார், மயக்குறு மாமாயை மாயையின் வீடும் மயக்கில் தெளியின் மயக்குறும் அன்றே அப்படின்னு சொல்கிறார். அதாவது இதை அருந்துறவங்க இருக்காங்க, இந்த பெரிய மூடர்கள், ரொம்ப பெரிய மூடர்கள், மாமூடர்னு சொல்கிறார் பாருங்கள். பெரிய மூடர்கள், முட்டாள்கள் நல்ல வழியை ஆராய்ச்சி அறியவே மாட்டாங்க. மயக்கத்தை செய்கின்ற மகா மாயையையும் மாயையின் இருப்பிடமே ஆகும். இந்த மாயையினால் இவங்க இப்படி வீணாக போய்கிட்டு இருக்காங்க. இது மாயைன்றதே அவங்களுக்கு தெரியாது. மயக்கத்தினின்று தெளிந்தாலும் வாமாச்சார வழிபாடு மீண்டும் மயக்கத்தை தருமே அன்றி சிவானந்தத்தை தராது. அவங்களுக்கு மறுபடியும் அந்த மயக்கத்து மேலே தான் விருப்பம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். கள் உண்பவர் பேரின்பம் அடையார், மயங்கும் தியங்கும் கள்வாய்மை அழிக்கும், இயங்கும் மடவார்த்தம் இன்பமே எய்தி முயங்கும் நயங்கொண்ட ஞானத்து முந்தார் இயங்கும் இடையரா ஆனந்தம் எய்துமே அப்படின்னு சொல்கிறார். இந்த கள் உண்றவங்க இருக்காங்கள்ல, அவங்கள மயங்க செய்யறதும் செத்து போனவங்களை எண்ணி கவலை அடைய செய்யறதும் எதுக்கு? வேஸ்ட்டு. அதனால் இயங்கிக் கொண்டிருக்கும் பெண் இன்பத்தை நாடி அடையும்படி தூண்டும். இது ரெண்டும் இந்த கள் உண்றவங்க, மயக்கமாக இருக்கிறவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, இறந்து போனவங்களே நினச்சிட்டு கவலைப்பட்டுட்டு அதெல்லாம் செய்வாங்க. பெண் இன்பத்தை நாடி அடைய தூண்டும் இது. ஏற்கனவே இறந்து போனவங்களே இவங்க ரொம்ப வருத்தமாக நினைப்பாங்க. ஆனால் இவங்க அந்த இடத்துக்கு போகிறாங்கன்றது அவங்களுக்கு தெரியாது. இத்தகைய கல்லை உண்பவர் நல்ல ஞானத்தில் தலைப்படார், அவர்களுக்கென்றும் இடையறாது நிகழும் சிவானந்த தேரல் கிட்டுமோ? கிட்டவே கிட்டாது அப்படின்னு சொல்கிறாரு. நிறைய அதை பற்றி தான் ரொம்ப விளக்கமாக சொல்கிறாரு. உண்மையான ஞானத்தில் ஆனந்தம் அடைய வேண்டும். சில பேர் பண்ணுற கூத்து, சக்தியை வேண்டி சமயத்தோர் கல்வுண்பர், சக்தி அழிந்தது தம்மை மறத்தலால், சக்தி சிவஞானம் தன்னில் தலைப்பட்டு சத்திய ஞான ஆனந்தத்தில் சார்தலே அப்படின்னு சொல்கிறார் அடுத்த பாடலில். சாக்த மதம் அப்படின்னு ஒரு மதம், நிறைய சில மதங்கள்லாம் தோன்றுச்சு, வளர்ந்தது, அப்புறம் ஒரு சில கால அளவில் காணாமல் மறைஞ்சி போச்சு. அதுபோல் சாக்த மதம் அப்படின்னு ஒரு மதம் இப்போதைக்கு அது வலுவிழந்து போச்சு. அந்த சக்தியின் அருளை வேண்டி கல்லை உண்பர். முதல்ல சொன்ன மாதிரி தான் இவங்களும் சக்தியை வேண்டி கல்லை உண்பர். அவர்கள் மது உண்டு மறந்து இருத்தலால் அறிவின் சக்தி கெடுகின்றது. சக்தின்னா என்னையான்னு தெரியாமையே சக்தி அவங்களுக்கு கிடைக்கும்னு நினச்சிட்டு மதுவை சக்திக்கு பிடிக்கும்னு இவங்க குடிக்கிறாங்க. சக்தியினுடைய அருளை வேண்டி மதுவை குடிக்கிறாங்க. சக்தி எனப்படுவது சிவஞானத்தை அறிந்து அதில் நிலை பெற்று சத்திய ஞானத்தை அடைய வேண்டுமே அல்லாது இந்த சக்தியோட அருள் வேணும்னு சொல்லி குடித்தா அருள் கிடைக்குமா அப்படின்னு சொல்கிறார்.
இந்த மாதிரி திருமூல நாயனாரும் அதையே தான் சொல்கிறார். ரெட்டிப்பட்டி சுவாமிகள் அவரும் எல்லா ஞானிகளும் இதைத்தான் சொல்கிறாங்க. யாராவது விரும்புவாங்களா? தன்னை மறக்க செய்கிற ஒரு விஷயத்த யாராவது விரும்பி ஆமாம் நீ செய் அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்லவே மாட்டாங்க. ஒரு பாடலில் சொல்கிறாரு, கொல்லான் புலால்களையும் மறுத்தாரே, மோகம் வெறுத்தாரே, பாசம் அறுத்தாரே, கரம் குவித்து உயிர்களெல்லாம் துதித்தாரே. அந்த புலால் உண்ணாமை பற்றி சொல்லி அதுக்கு அடுத்தது இந்த கஞ்சா அபிநரக்கு சொல்கிறாரு. அதாவது வள்ளுவ பெருந்தகையும் சொல்லுவார், யார் ஒருத்தர் புலால் உண்ணலையோ அவங்கள எல்லா உயிரும் கைகூப்பி தொழும் அப்படின்னு சொல்லுவார். அதே கருத்தை தான் இவரும், கொல்லான் புலால்களையும் மறுத்தாரே, மோகம் வெறுத்தாரே, பாசம் மறுத்தாரே, கரம் குவித்து உயிர்களெல்லாம் துதித்தாரே. இப்போது ஒரு புலால் உண்றவங்க போகிறாங்கன்னா, ஐயோ இவன் என்னை கொலை பண்ண வரானோ அப்படின்னு ஒரு ஆடு நினைக்கும். ஆனால் புலால் உண்ணாத ஒருத்தர் போகும்போது அந்த ஆட்டுக்கு பயமே இல்லை. அப்பா இவர் என்னை கொலை பண்ண வரலப்பா அப்படின்னு சந்தோஷமாக கரம் குவித்து தொழுமா. அது எப்பா இந்த ஆள் என்னை கொல்ல மாட்டார்ப்பா அப்படின்னு. அது போல் சொல்கிறாரு, கஞ்சா அபிநரக்கு கழித்து விடு, கஞ்சா அபிநரக்கு கழித்து விடு. இது இத்தனை போதைப் பொருள் இருக்குன்னு இப்போ தான் தெரியுது. கஞ்சா அபின் அரக்கு அதெல்லாம் அழித்து விடு, வெறி ஒழித்து விடு. அது மேலே இருக்கிற வெறியை ஒழித்து விடு, அறிவு அழித்து விடும். உன்னுடைய அறிவை அது அழிச்சிடும். அதனால் அது மேலே இருக்கிற வெறியை ஒழிச்சிடு என்று கற்றோர்கள் சொன்ன மொழி கருத்தில் வைப்பாய் அப்படின்னு சொல்கிறார். படித்தவங்க சொல்கிறாங்கப்பா, நல்லா தெரிஞ்சவங்க சொல்கிறாங்கப்பா, நல்லா வாழறவங்க சொல்கிறாங்கப்பா, கருத்துள்ளவங்க சொல்கிறாங்கப்பா, அதனால் உன்னை நீ வீணாக்கிக்காத அப்படின்றாரு. கள்ளும் புகையிலையும் அருந்தாதே. புகையிலையும் அந்த போதை, இப்போ நிறைய கேன்சர்ன்ற ஒரு நோய் வருது புகையிலை காரணமாக வருது அப்படின்னாக்க பல காரணத்தால் வருது, புகையிலை முக்கிய காரணமாக வருது. அதனால் அதையும் சேர்த்து சொல்கிறாரு. கள்ளும் புகையிலையும் அருந்தாதே, கதி பொருந்தாதே, துன்பம் உறும்போதே சற்றும் கனவிலும் நினைத்திடாது உறுதி கொள்வாய். நான் கனவுல கூட நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுபோல் இந்த கல் புகையிலை இதையெல்லாம் அருந்தாதே, கதி பொருந்தாதே, உனக்கு நல்ல கதி பொருந்தாது. துன்பம் உறும்போதே நீ கஷ்டப்பட ஆரம்பிக்கிறப்பவே சற்றும் கனவிலும் நினைந்திடாது உறுதி கொள்வாய். திடமாக இருந்தீன்னா அதெல்லாம் உன்னை விட்டு போயிடும். எல்லாம் மன வைராக்கியம் தானே. எத்தனையோ பேர் மீண்டு வந்தவங்களும் இருக்காங்க, நிறைய பேர் மீளணும் நினைக்கல, அதனால தான் அதுலேயே கிடக்கிறாங்க. அந்த பாடல்லே சொல்லுவார், பொய் கொலை களவுகள் மறந்திடுவாய், மெய்யை பொருந்திடுவாய், அருள் சுரந்திடுவாய், ஐயன் பொற்பாதம் கண்டு மிக தெளிந்திடுவாய் அப்படின்னு சொல்லுவார். இந்த கள்ளுண்ணாமை பற்றி எல்லா பெரியவங்களும் இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. காது கேட்குறவங்க அதிலேருந்து மீண்டு வரலாம். எத்தனையோ மாத்திரை மருந்து என்னென்னவோ விளம்பரம் போடுறாங்க. ஆனால் என்னுடைய கண் பார்வையில் அதால் அழிஞ்சு போனவங்கள நான் பார்த்துருக்கேனே தவிர அதிலேருந்து தெளிஞ்சு வர்றவங்க விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள். அவங்களும் எந்த நிலையில் அதிலேருந்து வருவாங்கன்னா, மருத்துவர் சொல்லுவார், இனிமேல் நீ அதை தொட்டினா நீ இல்லை ஆல் அவுட்டு அப்படின்னு ஒரு மருத்துவர் சொல்லிட்டார்னா போனால் போதுன்னு கொஞ்சம் விட்டுருக்காங்க. அவங்க கூட கடைசி நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, ஆனால் இனிமேல் இருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு மறுபடியும் போதையில் விழுந்து இறந்து போனவங்கள நான் பார்த்துருக்கேன். நடுவில் ஒரு சில வருஷங்கள், ஒரு 6-7 வருஷங்கள் அதை தொடாமல் இருந்துட்டு அந்த மறுபடியும் அதில் போய் விழுந்தார், கொஞ்ச நாள்லேயே இறந்துட்டார். அதுபோல் அந்த போதையை மறக்கணும். அதாவது அறிவுபூர்வமாக உணர்ந்து விட்டுட்டாங்கன்னா திரும்ப அதுக்கிட்ட போக மாட்டாங்க. ஒருத்தர் சொல்லி விட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஆர்வம் ஆசை திரும்ப தூண்டப்படும். அவங்களுக்கு அது சாப்பிட்டு அதில் ஒரு ருசி கண்டதுனால அந்த மயக்கத்து மேலே ஒரு மயக்கம், அதனால தானே அதை செய்கிறாங்க. அதனால் இந்த தீமை பயக்கக்கூடிய பொருட்களை சாப்பிட்ற எந்த குழந்தையையும் ஒரு அம்மா தான் பெற்று வளர்க்குறாங்க. நான் எங்கே சுற்றினாலும் திரும்ப திரும்ப அங்கே தான் வருவேன். ஒரு அம்மாவாக எல்லா அம்மாக்களும்
குழந்தைங்களுக்கு அதனுடைய தீமையை சின்ன வயசுலேயே சொல்லுங்கள். அதனுடைய கெடுதலை கண்ணில் காமிங்க. காமிச்சு இது சாப்பிட்டா இப்படியெல்லாம் நமக்கு இன்னென்ன குற்றங்கள் வரும், இப்படியெல்லாம் நம்ம பெருமை இழந்துடுவோம், அறிவை இழந்துடுவோம், செல்வத்தை இழந்துடுவோம், மரியாதை இழந்துடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த மாதிரி அந்த பொருள் மேலே ஒரு வெறுப்பை சின்ன குழந்தைங்களாக இருக்கிறப்பவே இது எல்லாம் அம்மாக்களுக்கும் உரிய கடமையாக நான் நினைக்கிறேன். குழந்தைங்களை ஈன்று புறந்தருதல் என் தலைக்கடனே அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி இதை அட்வைஸாக குழந்தைங்களுக்கு அட்வைஸ்ன்னு சொன்னால் பிடிக்காது. வழக்கமாக அது மேலே ஏதாவது சில விஷயங்களில் விருப்பு. ஒரு சின்ன குழந்தை செல்ஃபோனை விரும்புது, இப்போது கொடுக்கலன்னா அழுவுது, கொடுங்கன்னா அழுவுது. அது யார் செய்கிறோம்? நம்ம தானே கற்றுக் கொடுத்தோம். பிறந்த குழந்தைக்கு தெரியுமா என்ன? எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதிலே, இல்லையா? அது மாதிரி ஒவ்வொரு தாயும் முயற்சி பண்ணால் இந்த தீமை ஒழியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறைஞ்சபட்சம் ஒழியுதோ இல்லையோ குறையறதுக்காவது வாய்ப்பு இருக்குது. எல்லா அம்மாக்களும் இந்த கருத்தில் கைகோத்து நிற்கணும். இந்த நாட்டை மேம்படுத்த அவங்கவுங்க குடும்பம் செப்பமாக இருக்கணும். அவங்கவுங்க குடும்பம் செப்பமாக இருந்தால் அவங்க தனி மனிதர்களுடைய வாழ்க்கை வளமாக இருக்கும். ஒரு தனி மனுஷனுடைய ஒழுக்கம் நாட்டையே சீரழிக்கும் அப்படின்றத நினச்சி தயவு செய்து இதை ஒரு முக்கியமான விஷயமாக எல்லா தாய்மாரும் எடுத்துக்கணும். வாழ்க வளமுடன். இந்த மாதிரி நல்ல கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி உங்கள் கருத்தை சொல்லும்போது தான் நான் எந்த அளவில் எந்த விஷயத்தில் மாற்றிக்கணும் அப்படின்னு என்னால் புரிஞ்சிக்க முடியும். உங்களுக்கு ஒரு நிமிஷம் உங்கள் கருத்தை எனக்கு சொல்லுங்கள். எனக்கு உங்களோட ஆதரவு தான் என்னை மேற்கொண்டு சொல்ல வைக்கும். வாழ்க வளமுடன். அந்த இறைவனுக்கு நன்றி. இதை கேட்குற எல்லாருக்கும் நன்றி. தயவு செய்து என்னுடைய வார்த்தைகள் சூடாக இருக்கேன்னு நினைக்காதீங்க. நல்லது தான் சொல்கிறேன். அது கொஞ்சம் அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் யாரையும் புண்படுத்தணும்னு நான் சொல்லலை, நல்லா இருக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். எல்லா அம்மாக்களுக்கும் இந்த பொறுப்பு இருக்கணும். குழந்தை பிறக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதை வளர்க்கணும். எப்படி வளர்க்கணும்னு தெரிஞ்சு வளர்க்கணும். என்னென்ன கொடுக்கணும் என்னென்ன கொடுக்கூடாதுன்னு தெரிஞ்சு செய்யணும். அதை தெரிஞ்சுக்கிற தாய்மார்களுக்கு ரொம்ப என்னுடைய பணிவான வணக்கங்கள். தெரிஞ்சிக்காத தாய்மார்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னும் பொழுதே அதை வளர்க்குற பொறுப்பு நம்மகிட்ட இருக்குது. இறைவன் நம்மக்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துருக்கார், நம்பி ஒப்படைக்கிறார். அதை நாம தான் செம்மையாக செய்யணும். வாழ்க வளமுடன். வாழி எந்நாளும் மேன்மை வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி. இந்த பதிவை ஒவ்வொரு தாய்மாருக்கும் சமர்ப்பிக்கிறேன். வாழ்க வளமுடன். அடுத்த பதிவில் அடுத்த ஒரு கருத்தோடு சந்திப்போம்.